லாஸ் வேகாஸ் நகரத்தோட அந்த பிரம்மாண்டமான காசினோக்களை நீங்க எப்பாவது கவனிச்சிருக்கீங்களா? அந்த கண்களை பறிக்கும் விளக்குகள், ஆடம்பரமான ஹோட்டல்கள், அப்புறம் இலவச மதுபானங்கள். ஆமா. வாடிக்கையாளர்களை உள்ள இழுக்க அவங்க கோடி கணக்குல செலவு பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதோ பெரிய மாயாஜாலம் செஞ்சு நம்ம பணத்தை பறிக்கிறாங்கன்னு தோணும். ஆனா உண்மையில விஷயம் ரொம்பவே சாதாரணமானது. என்ன சொல்றது, கொஞ்சம் ஆச்சரியமானது கூட. கரெக்ட். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அந்த பில்லியன் டாலர் சாம்ராஜ்யம் முழுக்கவே வெறும் ஒரு 5% கணித சாதகத்தை, அதாவது ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் எட்ஜை மட்டுமே நம்பி இயங்குது. கண்டிப்பா. உங்களோட ஒவ்வொரு பந்தயத்திலையும் அவங்களுக்கு இருக்கிற அந்த சின்ன லாபம் தான் அவங்களோட பலமே. இன்னைக்கு நாம விவாதிக்க போறது அதிர்ஷ்டத்தை பத்தி கிடையாது, முழுக்க முழுக்க கணிதத்தை பத்தி. பெரும்பாலானவங்க ட்ரேடிங்னாலே சூதாட்டம்னு நினைக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து லாபம் பார்க்குற தொழில்முறை ட்ரேடர்கள் சூதாடிகள் மாதிரி இல்லாம எப்படி துல்லியமான புள்ளி விவரங்களை வச்சு கேசினோ மாதிரி அவங்க பிசினஸ் நடத்துறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். ஆமா. இதுக்காக நம்ம கிட்ட ட்ரேட் லைக் அ காசினோ புத்தகத்தோட குறிப்புகள், ஃபைனிஃபை தளத்தோட ரிஸ்க் ஆஃப் ரூயின் கால்குலேட்டர் தரவுகள், அப்புறம் கெல்லி கிரைட்டீரியன் பத்தின ஆராய்ச்சிகள்னு நிறைய சுவாரஸ்யமான தரவுகள் இருக்கு. இந்த அலசலோட முக்கிய நோக்கமே ட்ரேடிங் ஒரு லாட்டரி சீட்டு இல்ல, அது நிகழ்தகவுகள், அதாவது ப்ராபபிலிட்டி அடிப்படையில் செயல்படுற ஒரு பிசினஸ்னு புரிஞ்சுக்கிறது தான். சூப்பர். நாம இத பேசிக்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ வேகாஸ்ல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் பல லட்சங்களை ஜெயிக்கிறத நம்ம பாக்குறோம். சில சமயம் காசினோகளுக்கு பெரிய நஷ்டம் கூட வரும். ஆனா நடக்கும். அப்படி இருந்தும் நாள் முடிவுல இல்ல வருஷம் முடிவுல காசினோ எப்படி எப்பவுமே லாபத்துல இருக்கு? அவங்களோட அந்த வெற்றி ரகசியம் என்ன? அதுக்கான விடை ஹவுஸ் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு. இதுதான் கேசினோவோட உயிர் நாடி. ஓஹோ, ஹவுஸ் எட்ஜ். ஆமா, இது தெளிவா புரிஞ்சுக்க உலக புகழ்பெற்ற ரவுலெட் சக்கரத்தை நாம ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அமெரிக்கன் ரவுலெட் சக்கரத்துல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 36 வரைக்கும் எண்கள் இருக்கும். அதுல 18 எண்கள் சிவப்பு, 18 கருப்பு, சரியா? கரெக்ட். இப்போ நீங்க சிவப்புலோ இல்ல கருப்புலோ பணத்தை கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க வெற்றி பெற 50% வாய்ப்பு இருக்கு உங்க மூளை நம்பும். ஒரு நாணயத்தை சுண்டி விடுற மாதிரி இது ஒரு சரிசமமான விளையாட்டுன்னு நாம நினைப்போம். ஆனா அங்கதான் சூட்சுமமே இருக்கு. அந்த 36 எண்களை தவிர சக்கரத்துல கூடுதலா 2 பச்சை நிற பூஜ்யங்களும் இருக்கும். அதாவது 0 அப்புறம் 00, இல்லையா? அந்த 2 பச்சை நிற கட்டங்கள் பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா ஒட்டுமொத்த கேமோட மேத்ஸே அது மாத்திடுது. கண்டிப்பா மாத்திடும். மொத்தம் இருக்கிற 38 கட்டங்கள்ல நீங்க சிவப்புல பந்தயம் கட்டினா வெற்றி பெற வாய்ப்பு 18. ஆனா அந்த கருப்பு எண்களும் 2 பச்சை எண்களும் சேர்ந்தா நீங்க தோற்பதற்கான வாய்ப்புகள் 20ஆக மாறிடும். வாவ்! இத சதவிகிதத்துல சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சொல்றேன். நீங்க வெற்றி பெற 47.37% வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா காசினோ வெற்றி பெற 52.63% வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்போ அந்த வித்தியாசமான 5.26% தான் காசினோவுக்கான ஹவுஸ் எட்ஜ். எக்ஸாக்ட்லி. நீங்க ஒவ்வொரு முறை $10 பந்தயம் கட்டும்போதும் எக்ஸ்பெக்டட் வேல்யூ விதியின்படி காசினோ சராசரியா 52 சென்ட்டுகளை தனக்கான லாபமா உறுதி செஞ்சுக்குது. அதாவது நான் அந்த ஆட்டத்துல ஜெயிச்சு $10 வாங்குனா கூட தொடர்ந்து ஆயிரக்கணக்கான ஆட்டம் நடக்கும்போது ஆவரேஜா ஒவ்வொரு ஆட்டத்துல இருந்தும் 52 சென்ட்ஸ் காசினோவுக்கு போயிடும். கரெக்ட். இதுக்கு தான் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ்னு பேரு. ஆஹா, அப்போ ஒரு முறை 10 முறை சுழற்றும் போது அதிர்ஷ்டம் யார் பக்கம் வேணாலும் இருக்கலாம். ஆமா, ஆனா பலாயிரக்கணக்கான முறை அந்த சக்கரம் சுழல சுழல முடிவுகள் அந்த 5%ங்கிற கணித கோட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அப்போ ஷார்ட் டேர்ம் அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு மாய, லாங் டேர்ம் கணிதம் தான் நிஜம். இத நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நாளைக்கு யாருக்கு விபத்து நடக்கும்னு தனிப்பட்ட முறையில தெரியாது. ஆனா 1,00,000 பேர்ல எத்தனை பேருக்கு விபத்து நடக்கும்னு அவங்க கிட்ட துல்லியமான டேட்டா இருக்கும். கரெக்ட். அதனால சிலருக்கு அவங்க கோடிக்கணக்கில் கிளைம் கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமா வசூலிக்கிற பிரீமியத்துல அவங்க லாபம் பார்த்துடுவாங்க. இது ஒரு மிகச்சரியான உதாரணம். சரி, இப்போ ட்ரேடிங்க்கு வருவோம். காசினோக்கள் எப்படி லாபத்தை உருவாக்குதுன்னு பார்த்துட்டோம். இதே கணிதத்தை ட்ரேடர்ஸ் எப்படி அவங்களுக்கு சாதகமா மாத்துறாங்க? முடிவெடுக்கிறாரோ அதே மாதிரி தான் ஒரு தொழில்முறை ட்ரேடரும் பண்றாரு. நாளைக்கு மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு யாருக்கும் 100% தெரியாது. ஆமா, அது யாராலையும் கணிக்க முடியாது. ஆனா தங்களுக்கு சாதகமான ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி உருவாவதற்கான சூழ்நிலைகளை அவங்களால உருவாக்க முடியும். அதான் ட்ரேடிங் எட்ஜ். இந்த ட்ரேடிங் எட்ஜ் எப்படி வருது?
சிலர் சார்ட்ஸ் வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றாங்க, சிலர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றாங்க. ஆமா, இல்லனா குவான்டிடேட்டிவ் மாடல்ஸும் யூஸ் பண்றாங்க. இதுல முக்கியம் என்னன்னா, சந்தையில மனிதர்களோட பயமும் பேராசையும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸை உருவாக்குது. ஓ, அந்த பேட்டர்ன்ஸ் வச்சு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில 55% நேரம் மார்க்கெட் மேல போகும்னு கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. உலகத்துல 100% வெற்றி தர்ற மேஜிக் சிஸ்டம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தேவையானது அந்த 5 இல்லனா 10% சாதகமான வாய்ப்பு மட்டும்தான். இதுல வின் ரேட் அப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்றாங்களே, அத பத்தி சொல்லுங்க. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் புத்தகத்துல வர்ற அந்த கோழி குண்டு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது ரொம்ப நல்ல உதாரணம். இப்போ ஒரு இருண்ட பையில 100 கோழி குண்டுகள் இருக்குன்னு வச்சுப்போம். ம், அதுல 60 குண்டுகள் வெள்ளை நிறம், 40 குண்டுகள் வேற நிறம். கரெக்ட். நீங்க உள்ள கைய விட்டு ஒரு குண்டை எடுக்கும்போது அது வெள்ளையா இருந்தா வெற்றி. ஒவ்வொரு முறை வெல்லும் போதும் உங்களுக்கு $50 லாபம் கிடைக்கும். வேற நிறம் வந்தா $50 நஷ்டம். சோ இதுல வெற்றி வாய்ப்பு 60%ம்னு தெளிவா தெரியுது. இப்போ இந்த கேமை நீங்க 100 முறை விளையாடுறீங்க. புள்ளி விவரப்படி 60 முறை வெள்ளை குண்டு வரும். அந்த 60 வெற்றிக்கு உங்களுக்கு $3000 லாபம் கிடைக்கும். ஆனா 40 முறை வேற குண்டு வந்து நான் $2000 இழப்பேன். கடைசியில பார்த்தா எனக்கு $1000 நிகர லாபம் மிஞ்சும். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. எனக்கும் அதே கேள்விதான். எனக்கு 60% வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சா நான் ஏன் மொத்த பணத்தையும் ஒரே ஆட்டத்துல பணயம் வைக்க கூடாது? ஒட்ட இரவுல பெரிய கோடீஸ்வரன் ஆகி விடலாமே. அங்கதான் மனித உளவியல் பெரிய தப்பு பண்ணுது. உங்கள்ட்ட எட்ஜ் இருந்தாலும் முதலீட்டு அளவை, அதாவது பொசிஷன் சைசிங்க கோட்டமிட்டா மொத்த உத்தியும் குப்பையாயிடும். ஏன்னா முதல் 4 முறை எடுக்கும்போதே அந்த 40 வேற நிறக்குண்டுகள்ல ஒண்ணு தொடர்ச்சியா என் கையில வரலாம் இல்லையா? கண்டிப்பா வரலாம். நீங்க முதல் ஆட்டத்திலே மொத்த பணத்தையும் வச்சிருந்தா முதல் தோல்வியிலேயே திவாலாகி வெளியே போயிடுவீங்க. ஓஹோ, அப்ப அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி ஒர்க் ஆகுறதுக்கு நான் மார்க்கெட்ல உயிரோட இருக்கணும். ஆமா, இததான் ரிஸ்க் ஆஃப் ரூயின், அதாவது திவாலாகும் அபாயம்னு ஃபைனிஃபை போன்ற தலங்கள் எச்சரிக்கிறாங்க. அதனால தான் ஒரு ட்ரேடருக்கு 1 இல்லனா 2% மட்டுமே ரிஸ்க் எடுக்கணும்னு தொழில்முறை ட்ரேடர்கள் சொல்றாங்களா? கரெக்ட். இப்போ உங்ககிட்ட $1000 இருக்கு. நீங்க 50% இழந்துட்டீங்கன்னா மீதி இருக்கிற $500 வச்சு திரும்பவும் $1000 வரணும்னா நீங்க 100% லாபம் சம்பாதிக்கணும். அட பாவமே, நஷ்டம் அதிகமாக ஆக அத மீட்கிற உழைப்பு பல மடங்கு ஆயிடுது. அதான் உண்மை. சந்தையில உங்க முதல் விதி லாபம் சம்பாதிக்கிறது இல்ல, உயிரோடு இருக்கிறது, அதாவது சர்வைவல். இந்த சர்வைவல் பத்தி பேசும்போது எனக்கு மார்டிங்கேல் ஃபேலசி பத்தி ஞாபகம் வருது. ஓ, அந்த டபுளிங் டவுன் ஸ்ட்ராட்டஜி. ஆமா, ஒரு முறை தோட்டா அடுத்த முறை முதலீட்டை இருமடங்காக்குறது. $1 போச்சுன்னா அடுத்த $2, அப்புறம் 4, 8, 16ன்னு வைக்கிறது. பேப்பர்ல எழுதி பார்க்கும்போது இந்த மார்டிங்கேல் சிஸ்டம் தோல்வியே இல்லாத உத்தி மாதிரி தோணும். ஆனா நிஜத்துல இது உங்களை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடும். எப்படி? தொடர்ச்சியா தோத்துட்டே இருந்தா என்ன ஆகும்? நீங்க தோத்தா 11வது முறை பந்தயம் கட்ட உங்களுக்கு $1024 தேவைப்படும். வாவ், ஏற்கனவே நான் $1023 இழந்திருப்பேன். வெறும் $1 லாபத்துக்காக $1000 ரிஸ்க் எடுக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் முடிவற்ற பணம் கிடையாது. இது கேம்பிளர்ஸ் காலசி கூட ரொம்ப நெருக்கமா தொடர்புடையதுதான். அதாவது ஒரு நாணயத்துக்கு போயிட்டு நான் ரொம்ப நேரமா தோத்துட்டேன், இந்த முறையாவது எனக்காக சாதகமா விழுன்னு கெஞ்சுற மாதிரி. ஆமா ஆமா, நாணயத்துக்கோ மார்க்கெட்டுக்கோ நினைவாற்றல் கிடையாது. முந்தைய தோல்வி அடுத்த வெற்றியை தீர்மானிக்காது. அதனாலதான் கான்ஸ்டன்ட் ரிஸ்க் விட பெர்சன்ட் ரிஸ்க் ரொம்ப முக்கியம். பெர்சன்ட் ரிஸ்க்னா கணக்கின் சதவிகிதத்தை மட்டும் ரிஸ்க் எடுக்கிறது, கரெக்டா? ஆமா, $1000க்கு 2%னா $20. உங்க கணக்கு $500 குறைஞ்சா உங்க ரிஸ்க் அளவும் தானாகவே $10 குறைஞ்சிடும். இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. சரி, நஷ்டத்தை தவிர்க்க 1 இல்லனா 2% ரிஸ்க் எடுக்கணும்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா ஒருவேளை எனக்கு உறுதியான எட்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சா லாபத்தை அதிகப்படுத்த துல்லியமா எவ்வளவு சதவீதம் முதலீடு செய்யணும்? இதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. முதலீட்டு உலகத்திலே ஒரு பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். அதுதான் கெல்லி கிரைட்டீரியன் அல்லது கெல்லி அளவுகோல். கெல்லி கிரைட்டீரியன், இது 1956ல பெல் லேப்ஸ்ல ஜான் கெல்லி உருவாக்குனது தானே? ஆமா, ஃபோன் சிக்னல்ல வர நாய்ஸை எப்படி குறைக்கிறதுன்னு கண்டுபிடிக்க உருவாக்குன ஃபார்முலா இது. ஆனா எட்வர்ட் தார்ப் அப்படிங்கிற கணித மேதை இத வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாரு. ஓ, அவர்தான் அந்த கார்டு கவுண்டிங் பண்ணி காசினோக்களை தோற்கடிச்சவரு. அதே தான். தனக்கு எப்போ எட்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கெல்லி ஃபார்முலாவை வச்சு முதலீட்டு அதிகமாக்குனாரு.
கேசினோக்களை அவரை துரத்தின பிறகு ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தாரு. வாவ், அங்கேயும் இதே ஃபார்முலா தானா? ஆமா, அங்க முதல் குவான்டிடேட்டிவ் ஹெட்ஜ் ஃபண்டை உருவாக்கி கிட்டத்தட்ட $80 பில்லியன் அளவுக்கு ட்ரேடிங் செஞ்சு பெரிய வெற்றி அடைஞ்சாரு. ஒரு டெலிகாம் ஃபார்முலா எப்படி பில்லியன் டாலர் சாம்ராஜ்யத்தை உருவாக்குச்சுன்னு கேட்கவே பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுது? F = P - Q, சரியா? கரெக்ட். P அப்படிங்கிறது நீங்க வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு, Q அப்படிங்கிறது தோற்பதற்கான நிகழ்தகவு. ஒரு உதாரணத்துக்கு, உங்க சிஸ்டம் வெற்றி பெற 55% வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ தோற்க 45% வாய்ப்பு இருக்கு. ஆமா, லாப நஷ்டம் சமம்னு வச்சுக்கிட்டா 0.55லிருந்து 0.45ஐ கழிக்கணும். விடை 0.10. அதாவது 10%. அப்போ ஏன் மொத்த பணத்துல 10% நான் ஒரு ட்ரேட்ல முதலீடு செய்யலாமா? ஆமா, கணித ரீதியா இதுதான் அதிகபட்ச லாபத்தை தரக்கூடிய ஆப்டிமல் பாயிண்ட். ஆனா நடைமுறையில 10%ங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆச்சே. ஒரு 4-5 தோல்வி தொடர்ந்து வந்தா என் கணக்குல பாதி காலி ஆகிடுமே. இத ஒரு ட்ரேடரோட மனம் தாங்குமா? நீங்க சொல்றது 100% உண்மை. கெல்லி அளவுகோல் லாபத்தை அதிகமாக்கினாலும் அது பெரிய டிராடவுன்களை உருவாக்கும். இது அதோட பெரிய வீக்னஸ். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதனாலதான் வல்லுநர்கள் ஹாஃப் கெல்லி அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. ஹாஃப் கெல்லி பேரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஃபார்முலா சொல்ற அளவுல பாதியை மட்டும் எடுத்துக்கிறதா? ஆமா, இப்போ 10%ன்னு ஃபார்முலா சொன்னா நம்ம மன அமைதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் வெறும் 5% மட்டுமே முதலீடு செய்யறது. ஓஹோ, ஆனா முதலீட்ட பாதியா குறைச்சா லாபமும் பாதியா குறைஞ்சிடுமே. அந்த ஆச்சரியமான விஷயமே இருக்கு. ரிஸ்க் பாதியா குறைஞ்சாலும் லாபம் பாதியா குறையாது. முழு கெல்லியை விட முக்கால்வாசி லாபம், அதாவது 75% லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வாவ், 75% லாபமும் கிடைக்கும். ஆனா நஷ்டமாகிற அபாயம் பல மடங்கு குறைஞ்சிடும். கண்டிப்பா. அதிக லாபத்தை விட இரவு நிம்மதியா தூங்குறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். கெல்லி ஃபார்முலாங்கிறது ஒரு காரோட ஆக்சிலரேட்டர் மாதிரி. நேர் ரோட்ல ஃபுல்லா மிதிச்சா சீக்கிரம் போயிடலாம். ஆனா மார்க்கெட்ங்கிறது வளைவும் பள்ளமும் நிறைஞ்ச ரோடு. அங்க ஃபுல்லா ஆக்சிலரேட்டர் கொடுத்தா வண்டி கவிழ்ந்துடும். அதனால அந்த ஹாஃப் கெல்லி அப்படிங்கிறது நம்மை காப்பாத்துற சீட் பெல்ட் மாதிரி. கரெக்டா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. எட்ஜ் அப்படிங்கிறது உங்க இலக்க முடிவு பண்ணுது. ஆனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்புறம் இந்த பொசிஷன் சைசிங் தான் நீங்க அந்த இலக்க உசுரோட போய் சேர்வீங்களான்னு முடிவு பண்ணுது. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு நாம சில்லிட்டு விளையாட்டோட ஹவுஸ் எட்ஜ்ல ஆரம்பிச்சு ட்ரேடிங்கோட பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி, திவாலாவதை தடுக்கிற ரிஸ்க் ஆஃப் ரூயின், அப்புறம் கெல்லி கிரைட்டீரியன் வரைக்கும் பல விஷயங்களை ஆழமா பார்த்துட்டோம். ஆமா, இந்த லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் எல்லாம் பங்குச்சந்தைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில நீங்க எடுக்கிற பிசினஸ், கரியர் முடிவுகளுக்கும் ரொம்பவே பொருந்தும். உண்மைதான். எல்லா முடிவுகளையும் நமக்கான எட்ஜ் என்னன்னு நாம தான் முடிவு பண்ணணும். இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டாலும் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு. அது என்ன கேள்வி? உங்ககிட்ட துல்லியமான புள்ளி விவரங்கள் இருக்கலாம், பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி இருக்கலாம். ஆனா தொடர்ந்து 4-5 முறை நஷ்டம் வரும்போது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உங்க சிஸ்டமை அப்படியே பின்பற்ற உளவியல் தைரியம் உங்ககிட்ட இருக்கா? சிஸ்டம் சரியா இருந்தாலும் மனம் தடுமாறினா எல்லாம் முடிஞ்சிடும். அப்படி பார்த்தா நாம வீழ்த்த வேண்டிய மிகப்பெரிய கேசினோ சந்தை இல்ல, நம்ம சொந்த மனசுதான். மீண்டும் இன்னொரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.